2 நாளைக்கு முன்னாடி ஜாக்லின் ஒரு நூடுல்ஸ் செஞ்சிருந்தாங்க. சும்மா கொலன்னு இருந்துச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்படிதாங்க இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. காலையிலே நம்ம பிக் பாஸ் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்ட்ல கூப்பிட்டு வந்து வார்ம் அப் பண்ணணும். நம்ம ஜெஃப்ரியும் மஞ்சுரியும் சேர்ந்து எல்லாத்தையும் எழுப்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எந்திரிச்சாங்க. நான் சத்யா மட்டும் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, எழுப்புறதா நைட் எங்களுக்கு சர்க்குலர் ரன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. இவன மாதிரி ஆள் இருக்கனாலதான் அங்கங்க வெடிக்குது. காலையிலே மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம விபி அருண் லிவிங் ரூம்ல எல்லாரும் அசம்பிள் ஆங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மழை நின்ற காரணத்தினால் எல்லாருமே கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கும் நம்ம சத்யா நீங்க லிவிங் ஏரியால தானே வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க, இப்போ என்ன வெளில வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. இப்பவும் நீதானா? கூடவே நம்ம ராணவும் என்ன பிரின்சிபல் மேம் கிரவுண்ட்ல தான் நிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் செட்டப் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ள போய் நின்றுட்டு இருந்தாரு. இதுல டென்ஷனான அருண், டே ராணவ் உன் கேரக்டரை ஒழுங்கா பண்றா, ஏன்டா ஓவரா பண்ணி இப்படி உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி உள்ள வந்து நில்லுங்களாண்டா அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. இவங்க யாருமே ஒழுங்கா கேட்கவே இல்லை. ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் வந்தாரு நம்ம பிடி சார் ஜெஃப்ரி. வணக்கம்டா மாப்ளை, தேனியில இருந்து. இப்பெல்லாம் சொன்ன வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நீ வெளியே போ, விருப்பம் இருக்கோ மட்டும் பண்ணு, மத்தெல்லாம் வெளியே நின்று அப்படின்னு சொல்லி 2-3 பேரை வெளியே நிக்க வச்சுட்டாங்க. யாரெல்லாம்னா நம்ம சத்யா, ராணவ், அப்புறம் விஷால். ஒரு வழியா வார்ம் அப்பும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்ததா லெட்டர் எழுதுற டாஸ்க்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, டோட்டல் வேஸ்ட். அப்புறம் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்காக டீச்சர்லாம் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரின்சிபல் வர்ஷினி ஒரு கிளாசிக்கல் சாங் பாடினாங்க. நம்ம மேடம் பாட சாரி ரசிக்க ஒரே குத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்ம நடிகர் திலகத்தோட பேரன். அவர் சூப்பரா மிமிக்ரி பண்ணிக்கிட்டு கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் டீச்சர் மஞ்சரி ஒரு சாங் பாடிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம ஜாக்லின் முத்துக்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஒதுக்குறாங்க, ரொம்ப டவுன் பண்ணி இன்னொருத்தர் இருந்து மேல வரணும்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இவங்க என்னமோ பிக் பாஸே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்காங்க. நீ அப்படி வரியா? பாத்ரூம்ல இருக்க மிரர்ல விஷு லவ்ஸ் ஹர்ஷிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் போட்டு யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன என்ன எழவி அது? இதை பார்த்த பிரின்சிபல் வர்ஷினி இது யாரு பண்ணாங்கன்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுல தர்ஷிகான்ற பேர் இருக்குன்னு சொன்னதுக்கு தர்ஷிகா வாண்டடா வந்து கத்திட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தீபக்கை பார்த்து நம்ம பிரின்சிபல் ஸ்டூபிட்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதை புடிச்சுக்கிட்ட தீபக் அவங்க எப்படி என்ன ஸ்டூபிட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது வைஸ் பிரின்சிபல் வந்து அவங்க கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாய்ஸ் டீம் எல்லாமே ஒரு 2-3 பேர் சேர்ந்து கார்டன்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரின்சிபல் வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என்ன அவங்க ஸ்டூபிட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. கூடவே அன்சிதாவும் சௌந்தர்யாவும் சேர்ந்து முட்டி போட்டு நாங்களும் ப்ரொடெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு வந்து யாரு எழுதுனாங்க தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி நானும் ப்ரொடெஸ்ட் பண்றேன், எனக்கு தெரியணும் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். எல்லாரும் போராட்டம் பண்றதை பார்த்தா நம்ம பிரின்சிபல் வர்ஷினி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு ப்ரெஷர்ல தான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தர்ஷிகா நான் ஒரு ஃபன்னுக்காக தான் எழுதினேன், நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு கோவமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவை பிரின்சிபல் ரூம்ல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப உள்ள என்ட்ரான அருண், நீங்க ஸ்கூல்ல வந்து லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, ஸ்கூல்ல லவ் பண்றது தப்புன்னு தெரியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப உள்ள என்ட்ரான ஜாக்லின், இல்ல நம்ம வந்து பிடி சார் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. அதுக்கு நம்ம அருண், பிடி சாருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துச்சு, மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு ஜாக்லின், நான் சொல்ற ஒப்பீனியன்லாம் நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அருண் சொல்றது கரெக்டா தான் இருக்குது. பிரின்சிபல் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிடி சார்ட்ட போய் அந்த பனிஷ்மெண்ட்டை ஒப்படைக்க முடியும்? அதே மாதிரி ஜாக்லின் ஒன்று சொன்னாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க உள்ள வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே வந்து டீச்சர்ஸ் தான் பயப்படுவாங்க, ஒரு விபி இல்லைன்னா பிரின்சிபல் வந்தா பயந்துட்டு தான் இருப்பாங்க. இங்க என்னடா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதுக்கும் நம்ம அருண் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. நீங்க வந்து தீபக், சத்யா எல்லாத்தையும் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க, கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்காக தான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு இவங்க நான் கிளாஸ் தான் எடுத்தேன், பர்சனல் அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தா எல்லாத்துக்கும் பச்சையா தெரியுது அது பர்சனல் அட்டாக் தான்ட்டு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல?
அதுக்கப்புறம் தீபக் கூப்பிட்டு நான் பண்றது தப்பா இருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்றதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே, இந்த வேலையே வேண்டாம் சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம ஜாக்லின் அழுதுகிட்டே வாஷ்ரூம்குள்ள ஓடிட்டாங்க. பின்னாடியே நம்ம 2 கேர்ள்ஸும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த ஜாக்லின் அழுதுகிட்டே அவங்க வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. நம்ம கேமராவும் ஜூம் பண்ணி அவங்க மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காங்க, கண்ணீர் வருமான்ட்டு. ஆனா வாய்ஸ் மட்டும் தான் வருதோ தவிர கண்ணீர் வரவே இல்லை. அது ஃபேக். இவங்ககிட்ட இருந்தா நம்ம எல்லாரும் கத்துக்கணும் கண்ணீரே வராம எப்படி அழுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து முத்துவுக்கும், செகண்ட் சாச்சனாவுக்கும், 3வது ராயனுக்கும் கொடுத்தாங்க. அப்புறம் கடைசி 3 பிளேஸ் வந்து ரியா, சத்யா, அதுக்கப்புறம் ஆர்னவ் கொடுத்தாங்க. இதுல ரியா மட்டும் எனக்கு கொடுத்த ரேங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் அதுக்கு டிசர்வ் கிடையாது, கரெக்டா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி இது பிக் பாஸ் சொன்ன டாஸ்க், இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ்க்காக நாங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல் கொடுத்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு இம்போஷன் கொடுத்தாங்க. நான் இனிமேல் குழப்பம் விளைவிக்க மாட்டேன், ஆசிரியர்களுக்கு கீழ்படிந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி அதுவும் 100 தடவை எழுதணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வழியா இந்த ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தம்பி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருந்துச்சோ இல்லையோ, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்கூல் டாஸ்க் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டு சுத்திட்டு இருந்தாங்களோ தவிர ஒருத்தருமே வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணல. எல்லாரும் டீச்சரை வந்து எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டு இது ஸ்கூல் டாஸ்க்குன்னு பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டாரு. இதுலயே வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் பேசும்போது கூட இது எப்படி வெளியே போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளோ பெரிய கண்டென்ட் பண்றாங்களே, இதெல்லாம் எப்படி ரீச் ஆகும்னு ஏன் ஒருத்தர் கூட தோணல? கடைசியில நம்மளையும் சீரியஸா பேச வச்சுட்டாங்களே. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஓகே, இனிமே நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணுவோம். பை பை.